ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸோடவும் ரொம்ப டேஸ்டான ஒரு காம்பினேஷன். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுருங்க. நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை தோல் சீவிட்டு ரவுண்டாக எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஓப்பனில் விட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 2 பூண்டு பல்லை மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.